ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பம். இதுக்கு வந்து நம்ம அரிசி எப்படி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து, கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து 3 ஹவர்ஸ் ஊறிடுச்சு நம்மளோட அரிசி. ஸோ இப்போது நம்ம இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நல்லா பொசுன்னு வரத்துக்கு வந்து நம்ம வேக வச்ச சாதம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு 1/2 டம்ளர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்ல ஸ்பாஞ்சியாக வரும் ஆப்பம். ஸோ அதுக்காக நம்ம அது மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் கிட்டே நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட மாவு இப்போ நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பம் சுடுற பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாவை. கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆப்பம் நல்லா பேனில் போட்டு எடுக்க முடியும். ஸோ பேனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பட்டர் ஆர் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆர் நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூட வந்து நான் தேங்காய் பால் வந்து வெல்லம் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட நான் சர்வ் பண்ண போகிறேன். நல்லாவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.